பச்சை துண்டை போட்ட எல்லாருமே விவசாயி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. விவசாயிகளுக்காக இன்றைக்கு கொடி பிடிக்கிற மாதிரி தஞ்சையில பேசுறீங்க. ஆனால் இதே விவசாயிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் யுஎஸ்னுடைய ட்ரேட் டீல். இந்த ட்ரேட் டீல் எதற்காக நடத்தப்பட்டது தெரியுமா? இந்த ஊழலை பத்தி எப்போ நீங்க பேச போறீங்க? இந்த ஊழல்ல இருக்கக்கூடிய தார்மீக அறத்துல நீங்க நின்று பயணப்படுற ஒரு ஆளா இருந்தனா எல்லா கட்சியும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கணும். உங்களை போன்ற ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு பாஜக நிஜமாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பச்சை பட்டு உடுத்தி கள்ளழகர் ஆத்துல இறங்குறது எப்படி மிகப்பெரிய ஒரு மதுரையினுடைய பிரசித்தி பெற்ற திருவிழாவோ, இன்றைக்கு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பச்சை பச்சையா போய் பேசிட்டு வந்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இதை பத்தின இந்த தஞ்சையினுடைய மீட்டிங்கை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பச்சை துண்டை போட்ட எல்லாருமே விவசாயி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அதே திரு விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கிறார். அது தெளிவாக அவருடைய பேச்சிலே சொல்லிடுறாரு, எனக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. நிஜமாகவே அவருக்கு விவசாயத்துக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை, விவசாயிகளை பத்தி எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் யாரை சார்ந்து இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான சிந்தனை கூட அவருக்கு இல்லைங்கிறது தான் இன்றைய கூட்டத்துல தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அவர் மிக முக்கியமாக பல கூட்டங்கள்ல அவர் பேசுற மாதிரியே தான் தெளிவாக ஒரு அரக்குயர் நோட்டு பேப்பர்ல இருந்து ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டு வந்த அந்த கண்டென்ட்டை மனப்பாடமாக ஒப்பித்து விட்டு ஸ்கூல் பசங்கள்கிட்ட முன்னாடி இருந்து ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் எப்படி கையை நீட்டிட்டு இது பிளட்ஜ் பண்ண சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு பிளட்ஜை கண்டிப்பாக எல்லாரையும் எடுக்க வச்சுட்டு கிளம்பி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஒரு வழக்கம் போல விஜய் அவர்களுடைய மீட்டிங்ல என்னென்னலாம் இருக்கும் அந்த வசனங்கள்லாம் சிஎஸ்கே, டிவிகே, டால்டா, டெல்டா, இந்த மாதிரி பல்வேறு எதுகை மோனைகளாக பல விஷயங்களை பேசிவிட்டு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங்காக நிறைவடைந்திருக்கிறது இன்றைய தஞ்சையினுடைய ஒரு மீட்டிங். இதை பத்தின விஷயம் என்னன்னா, மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை உரத்தினுடைய தட்டுப்பாடு. எந்த நேரத்துல அவர்களுக்கு உரம் கிடைக்கணுமோ அந்த நேரத்துல கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இதை நேரடியாக திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு மேல பழியை சுமர்த்துறதுனால மட்டுமே இந்த ஒற்றை விஷயம் போதும். உரம் எங்க இருந்து ஃபெர்டிலைசர் டிபார்ட்மெண்ட் யாருக்கு அடியில இருக்குது, அது ஒன்றிய அரசாங்கத்தின் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. அவர்கள் கொடுக்க வேண்டியது இம்போர்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய தொகுப்பை கண்டிப்பாக அதனுடைய கால பருவநிலையை காரணம் காட்டி பல்வேறு காலகட்டங்கள்ல தடை செய்யறதும், பல்வேறு கால சூழ்நிலைகள்ல அதற்கான டிமாண்டை உற்பத்தி பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய விலை ஏற்றத்திற்கு விளைவிக்கிறதும், இந்த ஹோர்டிங் எல்லாத்தையும் தடுக்க வேண்டிய ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் இதை செய்ய தவறுறதுனால மட்டும்தான் உரத்தட்டுப்பாடு அதிகப்படியாக ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்குங்கிறத இந்த ஒரு பொதுவான சிந்தனை அவருக்கு இல்லாதது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். எனிடே அவர் பொலிட்டிஷியன் தான் என்னைக்கும் பரிணாமிக்கல அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் கிளம்பினா கூட 2 வருஷ காலமாக அவர் பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த பொதுவான ஒரு சிந்தனைகளை இன்னும் படிக்காம இருக்கிறது நிஜமாவே உள்ளபடியே வருத்தக்கூடிய விஷயம்தான். அவர் ஒட்டுமொத்தமாக அங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களை மடை மாற்றத ஒவ்வொரு மீட்டிங்லையும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதே தான் இந்த மீட்டிங்லையும் பண்றார். அம்மா புள்ள அப்பா புள்ள மாதிரி நான் உங்களுடைய விஜய் உங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிறாரு. பாவம், நாங்க எப்பவுமே விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் திரும்பி திரும்பி அவர் இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக டைவர்ட் பண்ணி அவர்களுடைய அட்டென்ஷனை மொத்தமாக மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு சைக்கோபாத்தாக திருமதி சங்கீதா என்ன அவர்களுடைய குற்றப்பத்திரிகையில கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு மேனிபுலேட்டிவ் பிஹேவியராக அம்மா புள்ள அப்பா புள்ளங்கிறீங்க. அம்மாவும் அப்பாவும் 60 கல்யாணம் பண்ணும்போது தன்னுடைய மகன் அங்க இல்ல. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஒரு மகன், கொடூரமான ஒரு மகன் கூட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60 ஆண்டு கல்யாணத்தை சிறப்பாக பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. பிச்சை எடுத்துனா கூட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கஞ்சி ஊத்தணும், அப்பாவையும் அம்மாவையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்திருந்தும் இதே தமிழக ரசிகர்கள் கொடுத்திருந்தா கூட உங்களால் உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய கான்வெகேஷன் ப்ரோக்ராமுக்கோ இல்ல உங்களுடைய அம்மாவின் அப்பாவினுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு கூட உங்களால செல்ல முடியல அப்படின்னா நீங்க எப்படி அம்மா புள்ள அப்பா புள்ள மாதிரி விஜய் உங்க வீட்டு பிள்ளைன்னு எப்படி மனசுக்கு கொஞ்சம் ஒரு 0.01% கூட கருணை இல்லாம இந்த பிள்ளைகளை, உங்களை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை இப்படி ஏமாத்த முடியும் திரு விஜய் அவர்களே? நீங்க ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை பச்சை துண்டை போட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க.
ஆனா உங்களை நம்பிக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைகளை வெளிச்சத்திற்காக உங்களுக்கு இருக்கிற புகழ் வெளிச்சத்தை மட்டுமே மேனிப்புலேட் பண்ணி அவர்களுடைய வாக்குகளை திருட நினைக்கிறீர்கள். நீங்கள் மிகப்பெரிய ஒரு திருடர் அப்படிங்கிறதுல அட்லீஸ்ட் மிச்ச அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளுக்கு ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு அவர்கள் வருகிறார்கள், அவர்களுடைய கொள்கைகளை விளக்குகிறார்கள், ஒவ்வொரு போராட்ட களத்திலையும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஆனா நீங்க விவசாயிகளுக்காக இன்றைக்கு கொடி பிடிக்கிற மாதிரி தஞ்சையில பேசுறீங்க. ஆனால் இதே விவசாயிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் வந்து யுஎஸ்னுடைய ட்ரேட் டீல். இந்த ட்ரேட் டீல் எதற்காக நடத்தப்பட்டது தெரியுமா? இந்த ட்ரேட் டீல்ல வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிறதுனால ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நடத்தப்பட்டதாக நினைக்கப்பட்ட ட்ரேட் டீல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு சேஃபான ஒரு ட்ரேட் டீலாக நினைக்கிறோம். ஆனால் 90 விழுக்காடு அது வந்து ரொம்ப அபாயகரமானது. 47 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 18% மேல ட்ரேடை இங்க கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவோட போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் வந்து இந்தியாவினுடைய ஃபார்மர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு லாபத்தை அல்லாம நஷ்டத்தை கொடுக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க ஒன்றிய அரசாங்கத்தை பத்தி அதை ஒரு கேள்வியை கூட கேட்கல. அப்போ நீங்க எந்த விவசாயியை பத்தி பேச வர்றீங்க? எந்த விவசாயத்தை காக்க வர்றீங்க? திரு விஜய் அவர்களே, ஊழலற்ற ஆட்சி அமைப்புங்கிறீங்க. எல்லாருமே பேசிட்டாங்க. நீங்கள் எப்படி 120 ரூபாய் டிக்கெட்டை வந்து பிளாக்ல 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வித்து அதை வச்சு நீங்க எப்படி எலிவேட்டடான ஒரு சேலரி வாங்குறீங்க? அந்த 200 250 கோடி ரூபாய்க்கு எப்படி நீங்க ஜிஎஸ்டியை வயலேட் பண்ணி டாக்ஸ் கட்டாம இன்கம் டாக்ஸால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதை நீங்க எதிர்த்து உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றங்களும் உயர்நீதிமன்றங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உறுதிதான், நீங்க அதை ஃபைனை கட்டியே ஆகணும்னு சொல்லக்கூடிய இந்த ஊழலை பத்தி எப்போ நீங்க பேச போறீங்க? இந்த ஊழல்ல இருக்கக்கூடிய தார்மீக அறத்துல நீங்க நின்று பயணப்படுற ஒரு ஆளா இருந்தனா எல்லா கட்சியும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கணும். அப்போ நீங்க நாங்க மாற்றாக வருகிறோம் அப்படின்னு இந்த பசங்களை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த சைக்கோபாத்துங்கிற அந்த திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் கூறின அந்த ஒரு வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் மிக முக்கியமாக அரசியல் பண்ண வரல, குட்டையை குழப்ப வர்றீங்கிறது மட்டும் தெரியுது. நீங்கள் யாருக்கான வாய்ஸ்ங்கிறத மற்றும் ஒரு முறையாக இன்றைக்கு நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த கூட்டத்திலையும் பாஜகவை ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்களுடைய கொள்கை எதிரிய அரைவணைத்து செல்லக்கூடிய ஒரு எதிரி வந்து கையாளுறது நீங்க ஒருத்தர் தான். உங்களை போன்ற ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு பாஜக நிஜமாகவே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சாவாக்கர்ல வந்து காலை நக்கிக்கிட்டே வந்த பரம்பரையிலிருந்து வரக்கூடியவர்கள் பாஜகங்கிற ஒரு அடைமொழி உண்டு. ஆனால் அந்த பாஜகவுக்கே ஒரு ஷூவை நக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவகத்தை செய்யக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக மற்றும் ஒரு இன்றைக்கு தஞ்சாவூர் மீட்டிங் முடிஞ்சிருக்கிறத நம்பி உங்களை நம்பி வந்தவர்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்து உட்கார்ந்து உங்க மீட்டிங்ல உரையை கேட்கிறாங்க. அவர்களுக்கான கண்ணியமான ஒரு வணக்கத்தை சொல்லி கூட ஒரு ஆரம்பிக்க முடியாத ஒரு தமிழ் பாரம்பரியத்தை நீங்கள் அப்படியே புறந்தள்ளக்கூடிய ஒரு மீட்டிங்காக மற்றும் ஒரு மீட்டிங்காக இது இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக தாவேகா என்பது பாஜகவினுடைய ஒரு மவுத் பீஸ் அப்படிங்கிறதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துவிட்டு சென்ற விஜய் அவர்களுக்கு நன்றி. தமிழக மக்களுக்கு மற்றும் ஒரு விதமாக உங்களை புரிய வைத்ததுக்கு மற்றும் ஒரு முறை நன்றி. பெண்களையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களையும் மிக பெரிய வீரியமாக நீங்கள் மேடை தோறும் முழங்குகிறீங்க. வீட்டுக்குள்ள பெண்ணுக்கு எதிரான அவ்வளவு பெரிய வன்முறைகள் நடந்ததாக 17 பக்கத்தினுடைய குற்றச்சாட்டுக்கு அது என்னதான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் கடந்து சென்றாலும் பொதுவெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தின ஒரு தெளிவான பார்வையை இந்த மக்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும், இவர் கொண்டு வர்றது எல்லாமே உங்களை மேனிப்புலேட் செய்யக்கூடிய, உங்களை திசை மாற்றி மடை மாற்றி உங்களுடைய மூளையை சலவை செய்யக்கூடிய ஒரு சித்தாந்த அரசியல், ஆர்எஸ்எஸ் பாஜக கட்டமைக்கக்கூடிய அரசியலை இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவர் எடுத்து மற்றும் ஒரு தஞ்சாவூர் மீட்டிங்கை முடித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். நன்றி.